வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சித்திரை விசுவுக்கு அவல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அவல் 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். இல்லை 200 கிராம் எடுக்கிறோன்னா 200 கிராம் வெல்லம். எந்த அளவுக்கு அவல் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் லைட்டாக அதில் வெந்நீர் தெளித்து அதை இந்த மாதிரி குலுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக காலி பண்ணிடுவீங்கன்னா வெந்நீர் தெளிச்சுக்கோங்க. இல்லை வச்சு சாப்பிட்றதா இருந்தால் வெந்நீர் தெளிக்க வேண்டாம். இந்த வெந்நீர் தெளிக்கிறதுனால இது நல்லாவே ஊறி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அது நல்லாவே டேஸ்ட்டாக இனிப்புலாம் இறங்கி நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதுக்கு 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் போல் கீ எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பாசிப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லையுமே இது கூட போட்டு அதை ஓரளவு பொரிஞ்சு வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம். அடுத்து நம்ம 2 ஸ்பூன் போல் நெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை இது கூட போட்டு அதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம பண்ணுவோம், இல்லைன்னா எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம தேங்காய் இது கூட அதே அந்த நெய்லேயே நம்ம தேங்காயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை வெல்லத்தை இது கூட சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஓரளவு அந்த பாகு மாதிரி வரதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அது கரையிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் கல் மண் அந்த மாதிரி மண்டியெல்லாம் இருக்கும்ல, அதனால் இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அவலில் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரே இடத்துல ஊற்றிட்டிங்கன்னா அது மிக்ஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி பரப்பி எல்லா இடமும் ஈவனாக அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த எல்லாமே இது கூட கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது இந்தளவுக்கு நல்லாவே கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பு, எள்ளு ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த ஏலக்காய் 2 தட்டி வச்சுருந்தோம்ல, அதையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் நம்ம வெந்நீர் தெளிக்கணும். ஓகே, இப்போது சுவையான அவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.